என்னது கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் ஜியை நியூட்டன் கண்டுபிடிக்கலையா? ஆமாம், 1687 முதல்ல கிராவிடேஷன் லாவை நியூட்டன் ப்ரொப்போஸ் பண்ணும்போது அதை ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டியாக தான் சொன்னார். அதாவது 2 மாஸ் உள்ள பொருளுக்கு நடுவில் உள்ள ஃபோர்ஸ்ன்றது அந்த மாசஸோட ப்ராடக்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் ஆகும். அந்த 2 மாஸுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸோட ஸ்கொயருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாகவும் தான் இருக்கும்னு சொன்னாரே தவிர அதை ஈக்குவலைஸ் பண்ணி G டைம்ஸ் m1m2/r² அவர் எழுதவே இல்லை. ஏன்? அவருக்கு இந்த கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் ஜீன்ற வேல்யூ இருக்கிறதே தெரியாது. ஏன்னா இந்த கேபிட்டல் ஜீன்ற வேல்யூவே 100 வருஷத்துக்கு அப்புறம் 1798 ஹென்ரி கேவெண்டிஷ் அப்படின்றவரோட டார்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா தான் முதல்ல இந்த வேல்யூவை எடுக்கிறாங்க. ஸோ இந்த வேல்யூ 6.647 × 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கிலோகிராம் ஸ்கொயர். இந்த அளவுக்கு சின்னதான ஒரு வேல்யூ. ஸோ அதை நியூட்டன் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு ப்ரிசைஸா கால்குலேட் பண்ற ஒரு விஷயம் அவர்கிட்ட இருந்திருக்கணும். அவர் அதை பண்ணவும் இல்லை. சரி, ஹென்ரி கேவெண்டிஷ் கண்டுபிடிச்ச வேல்யூவாச்சும் ப்ரிசைஸான வேல்யூன்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இந்த கேபிட்டல் ஜின்றது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியும் வேற வேற எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வேற வேற மாதிரியான வேல்யூ கொடுத்துருக்கு. இதை ஸ்பீட் ஆஃப் லைட் மாதிரியோ பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் மாதிரியோ டெசிமலுக்கு அப்புறம் 4th டேர்ம் 5th டேர்ம் வரைக்கும் நம்மளால ப்ரிசைஸா எழுத முடியாது. ஏன்னா இது இடத்துக்கு இடம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இதை தான் சயின்டிஸ்ட் பிக் ஜி ப்ராப்ளம்னு சொல்றாங்க. சரி, இந்த வேல்யூ இவ்வளோ சின்னதா இருக்கே, இது நெக்லிஜிபிளான்னு கேட்டா நம்ம மேசை மேல இருக்க 2 கப்புக்கு நடுவில் உள்ள ஃபோர்ஸுக்கு இது நெக்லிஜிபிளா இருக்கலாம். ஆனா நியூட்டன் தலையில ஆப்பிள் விழுந்ததுக்கும் நம்ம மண்டை மேல இந்த மூன் விழாம இருக்கிறதுக்கும் இந்த 3 எர்த்தெல்லாம் சேர்ந்து இந்த சன்னை சுத்துறதுக்கும் சன்னு கேலக்சியில இருக்கிறதுக்கும் இந்த கேலக்சி வெடிச்சு எப்போ பிளாக் ஹோலுக்குள்ள போகணும் அப்படின்ற வரைக்கும் தீர்மானிக்கிறது இந்த தௌலோண்டு வேல்யூ கேபிட்டல் ஜி தான். டவுலூண்டு ஆங்கர்தான்டா அவ்வளோ பெரிய கப்பலே நிறுத்துது. ஸோ அளவு சின்னதாக இருக்குன்னு நம்ம யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோ.